Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. சென்னை கமலாலயத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சாமி நான் அங்கிருந்து ஓடி போகுது இந்த ரேஞ்ச்ல இங்க நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் திமுக காரங்க அவங்களுக்கு கொடுக்கிற தைரியம். திமுக இருக்கிறதுனால எங்களை யாருமே தொட முடியாது. என்ன வேணாலும் நாங்க அட்டூழியம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எங்களை தொட முடியாதுன்னு அந்த தைரியத்துலதான் இவங்க எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும் போது நீங்க என்ன மக்கள் உங்களை பார்த்துட்டு தமிழகத்துடைய தந்தை, நீங்க மகாத்மா காந்தியா, ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொல்லும் போது ஃபாதர் ஆஃப் த ஸ்டேட் மகாத்மா காந்தி ரேஞ்ச்ல நீங்க உங்களை மகாத்மா நான் சொல்லணுமா? பட்டியல் எடுத்தா எவ்வளவு இருக்கும்? உங்க மேல இருக்கிற கேசஸ் யாரும் மறக்கல, எல்லாமே இருக்கு. ஆனா பழசு சீண்ட வேண்டாம் நம்ம பாக்குறோம். ஆனா பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன இருக்கு? அது மட்டும் எங்களுக்கு வர மாட்டேங்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா உங்களை அப்பா நான் கூப்பிடணும். எங்க தப்பான ஆட்சி நடக்கும் போது உங்க எங்க இருந்து அப்பா கூப்பிடுறது? யார் பார்த்து உங்களை அப்பா கூப்பிடுவாங்க? எனக்கு தெரிஞ்ச எந்த தகப்பனும் தன் மகள் மேல இருக்கிற பிரச்சனை இருக்கும், இல்ல வீட்டுல ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போக மாட்டாங்க, தட்டி கேட்பாங்க. அந்த தட்டி கேட்கிற தைரியம் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கா? நான் கேட்கிறேன். இல்ல. இதே தைரியம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கா? இல்ல. இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கும் போது பார்க்காது போற மாதிரி கனிமொழி அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தன் அண்ணனை பார்த்து கேள்வி கேட்கிற தைரியம் இருக்கா? இல்ல. குடும்பத்துல யாருக்குமே அந்த தைரியம் கிடையாது. அப்புறம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க பிரச்சனை கிரியேட் பண்ணுங்க, பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கிறத நாங்க இருக்கோம், நீங்க பிரச்சனை கிரியேட் பண்ணுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 125% பாக்சோ கேஸ் அதிகரிக்கா இருக்கு. 125% பாக்சோ கேசஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்க எல்லாரும் பத்திரிகையாளர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரிப்போர்ட் வருது. போன வருடம் இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கும்போது, போன வருடம் நம்ம இந்த ட்ரக் மெனஸ்ல பேசும்போது இவ்ளோ போதைப் பொருட்களுக்கு மக்கள் ஆளாயிருக்காங்கன்னா பேசும்போது ஒண்ணுமே இல்ல, எல்லாமே நடந்துதான் இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு. மறுபடியும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. போன வருடம் இந்தியா டுடேல உங்க அறிவாலயம் பக்கத்துல வீடியோட இருக்கு. அறிவாலயம் பக்கத்துல நான் போய் சொல்லல, வேணும்னா அந்த வீடியோ இன்னும் அவைலபிளா இருக்கு உங்க யூடியூப்ல. இந்தியா டுடே இதுல இருக்கு, நீங்க போய் பாருங்க. அறிவாலயம் பக்கத்துல போதை பொருட்கள் சப்ளை ஆயிட்டு இருக்கு, பின்னாடி உட்கார்ந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, ஊசி போடுறாங்க. அந்த எல்லா ரிப்போர்ட் இருக்கு. ஏன் நீங்க யாருமே அதை பத்தி பேசல? ஏன் நீங்க யாருமே அதை பத்தி சொல்லல? ஏன் யாராவது இங்க உட்கார்ந்துட்டு இருக்குன்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்களா? அதை பத்தி யாருமே போதை பொருட்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. உங்க பசங்க ஏன் பசங்க யார் வேணாலும் அதுக்கு அடிமை ஆயிடலாம். ஆனா நம்ம கேள்வி கேட்காத வரைக்கும் தான் இவங்களுக்கு தைரியம் வருது. ஏன்னா யாருமே திரும்பி பார்த்து கேள்வி கேட்கறது இல்ல. கேள்வி கேட்டாதானே உங்க பதில் சொல்லணும். கேள்வியே கேட்கலப்பா, அந்த நேரத்துல அவனை சரிப்படுத்தலாம், கேள்வி கேட்கும் போது பாத்துக்கலாம். பணம் பலம் இருக்கிறதுனால அந்த தைரியத்துல இருக்காங்க. ஆனா நாடு முன்னேறணும்னா அது பண பலத்தினால இருக்க முடியாது. நாடு முன்னேறணும்னா மக்களுக்கு நல்லது செய்யணும். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு உங்களுக்கு கையில என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. இன்னி வரைக்கும் நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஈவினிங்குள்ள நம்ம இந்த பிரஸ் மீட் முடிச்சிட்டு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெண் மேல ஒரு அசால்ட் இருக்கும், பாக்சோ கேஸ் இருக்கும், இல்லைன்னா ரேப் இருக்கும், இல்லைன்னா செக்ஷுவல் அசால்ட் இருக்கும், இல்லைன்னா மொலஸ்டேஷன் இருக்கும். இந்த தைரியம் அவங்களுக்கு எங்க இருந்து வருது? நான் கேட்கிற கேள்வி இதுதான். நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன பார்த்துட்டு சொல்லுவாங்க, நீங்க போய் சொல்றீங்க, நீங்க பாஜக இருக்கீங்க, அதனாலதான் அந்த பக்கம் உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கீங்களே. நான் தைரியமா கேக்குறேங்க. நான் நடுத்தெருக்கு போறேன், என்ன கேள்வி கேட்டாலும். அப்பா நான் சொல்றீங்க, அவ்வளவு டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கீங்க, கல்லூரி பள்ளிக்கூடம் எல்லா பக்கத்துல வீடு எல்லாம் எங்க இருக்கு? நான் இறங்கி பேசி டாஸ்மாக் எல்லாம் மூட வச்சிருக்கேன் நானு NCW இருக்கும்போது. ஏன்னா ஃபேமிலி இருக்கிற ரெசிடென்ஷியல். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்திருப்பதாகவும் போக்சோ வழக்குகள் 125% அதிகரித்திருப்பதாகவும் பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு குற்றம் சாட்டியிருக்கிறார். அதனை பார்த்தோம். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.